வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் ஒரு வசனத்தை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஞானம் என்ன வேண்டும் அப்படின்னு சொன்னால், சிலர் ஒரு காரியத்திலே படுத்துடுறாங்க, ஒன்றுலேயே சோர்ந்து போயிடுறாங்க. ஒரு பிரச்சனைக்கே நிறைய பேர் தாங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சூழ்நிலை வந்த உடனே அவங்கள எழுப்ப முடியவே இல்லை. அதான் ஒரு ஏசபேல் மிரட்டின உடனே அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியால் அதை மேற்கொள்ள முடியல. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் சொல்லும்போது, ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது ரொம்ப அழகாக அவர் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, நாங்கள் காவலில் இருந்தோம், நாங்கள் அடிக்கப்பட்டோம், எங்களுக்கு சிறைச்சாலை அனுபவம் எங்களுக்கு இருந்துச்சு, எங்களுக்கு வஸ்திரம் இல்லாமல் இருந்தோம், எங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அதை முடிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய பலவீனத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டலை அப்படி, ஆனாலும் எங்களை அது ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னும் ரோமர்ல எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம எதுவுமே எனக்கு நடக்காது, எதுவுமே எனக்கு வராது அப்படின்னு நம்ம அப்படி முடிவு எடுத்துட முடியாது. நம்ம எதுக்கு ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லா பக்கத்திலையும் நமக்கு நெருக்கம் வரும். அதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா, நாளைக்கு இன்னொரு மாதிரி பிரச்சனை வரும், நாளான்னைக்கு இன்னொரு மாதிரி பிரச்சனை வரும். ஒவ்வொரு டைமும், ஒவ்வொரு வருஷங்களும், ஒவ்வொரு வளர்ச்சியிலையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். பெரிய ஒரு நோக்கத்தை நமக்காக நியமித்து ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ நமக்கு அறிய வேண்டிய ஒரு பெரிய ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு பிரச்சனையே கொடுக்காதீங்கன்னு நம்ம ஜெபம் பண்ண முடியாது. எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நான் சொல்லிட முடியாது. ஆனா அதன் மத்தியில் ஒரு தேவனுடைய பிள்ளை தலைவனாக போக வேண்டியவங்க, தலைவியாக போனீங்க, நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பிரச்சனையின் மத்தியிலே நான் எப்படி நடந்துக்கணும், நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளணும், நான் அதை எப்படி நான் ஜெயிக்கணும், அது என்னுடைய மனசை பாதிக்காதபடி, என்னுடைய சரீரத்தை பாதிக்காதபடி நான் எவ்வளவு அதை கவனமாய் கையாளணுன்ற ஞானத்தை மட்டும்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கணும். அப்போ நமக்கு எனக்கு பிரச்சனையே கொடுக்காதீங்க ஆண்டவரே, எனக்கு போராட்டமே வேண்டாம், என்னால் தாங்க முடியல அப்படின்னு ஜெபிக்கிற கூட்டமாக நம்ம இருந்த முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம தலைவனாக போகிறதுனால, தலைவியாக போகிறதுனால நம்ம எதற்குள்ள போய்தான் ஆகணும் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே போய்தான் ஆகணும். அதனால தான் தேவனுடைய மனிதர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போவது இல்லை. நான் நம்புறேன், உங்களை சுற்றி நீங்க எந்த பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒன்று உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கட்டும், அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு ஒன்றுமே வராது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு எது நடந்தாலும் அதுல ஒரு நன்மை கண்டிப்பா இருக்கும், அதுல ஒரு படிப்பினை நமக்கு கண்டிப்பா இருக்கும், அதுல ஒரு உயர்வு நமக்கு நிறைய இருக்கும். இப்பொழுதும் உங்களுக்கு சில மாதங்களாக, சில வருடங்களாக சில சூழ்நிலைகளை சுற்றி ஆண்டவர் அனுமதித்திருக்கிறாரா, நீங்க ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க, ஆண்டவரே இதை நான் எப்படி கையாளணும், இதுல நான் எப்படி நான் நடந்துக்கணும், இதுல நான் மனசு வருத்தப்படாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், இதன் நடுவிலையும் நான் ஊழியம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும், இதன் நடுவிலையும் நான் சம்பாதிக்கணும், இதன் நடுவிலையும் என்னுடைய தலைமைத்துவத்தை நான் காத்துக்கணும், இதன் நடுவிலையும் என்னுடைய சரீரத்தை நான் பாழாக்காதபடி, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்டு வாங்கணும். பாருங்க, சிமேயை தூசிக்கும் போது தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அதுதான் அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தரால அவன் பேசுகிற வார்த்தை ஒருத்தரால தாங்க முடியல. ஆனா தாவீதனால என்ன பண்ண முடியுதுன்னா,
தாங்க முடியுது, அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. காரணம் என்னன்னா, அந்த அளவிற்கு தாவீது ஒரு மோல்டான ஒரு பர்சனா மாற்றப்பட்டான். அதனால ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடுகிறார். யாரா ஆண்டவர் தேடுறார் அப்படின்னு சொன்னா, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நாங்கள் போவதே இல்லை. எந்த பக்கத்தில் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், சுற்றி உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், நீங்க இருக்கிற இடத்துல இப்ப சந்திக்கிறது மட்டுமல்ல, இதைவிட பெரிய பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும், நான் நம்புகிறேன் உங்களை சோதிக்க முடியாது, உங்களை அழிக்க முடியாது. ஆமென். உங்களை அழிக்க, உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். உங்க தரிசனத்தை எடுத்து போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை, அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கிருபையாய் கர்த்தர் நமக்கு தருகிறவர். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டோம். எங்களை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எங்களை சுற்றி என்ன ப்ராப்ளம் அதிகமாக வந்தாலும், நான் ஒன்று நம்புறேன், நான் ஒடுங்கி போவது இல்லை, நான் கலக்கம் அடைவது இல்லை, நான் மனம் முறிவடைவதும் இல்லை, நான் ஒடுங்கி போவது இல்லை, நான் கலக்கம் அடைவது இல்லை, நான் மனம் முறிவு அடைவது இல்லை. அல்லேலூயா, ஆமென். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, தேவனுடைய பிள்ளை இந்த இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு சுற்றி நெருக்கம் வரும்போது நான் ஒன்னே ஒன்று செய்யறேன். ஒன்று, நான் ஒடுங்கி போவது இல்லை. இன்னொன்று, நான் கலக்கம் அடைவதில்லை. இன்னொன்று, நான் மனம் முறிவு அடைவது இல்லை. அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் அது என்ன பண்ணல சொல்லுங்களேன். என்ன ஒன்றும் பண்ணல, என்ன ஒன்றும் பண்ணாது, என்ன ஒன்றும் பண்ணாது, என்ன எதுவும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் பெரியவரா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது அபிஷேகத்தை ஆண்டவர் தரப்போறாரு. இதுவரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க ரொம்ப வருத்தப்பட்டவங்க, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தாங்க முடியாம அழுதவங்க, நீங்க ஸ்ட்ராங்காகவே இல்லாத நிறைய பேருக்கு நான் நம்புறேன், உங்களை உருவாக்குறதற்கு, உங்களை உயர்த்துறதற்கு நிறைய துன்பங்கள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் இனி ஒடுங்கி போவது இல்லை, இனி உங்களுக்கு கலக்கம் வருவது இல்லை, இனி நீங்கள் மன முறிவு அடைவது இல்லை. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே, மகனே, சுற்றி இருக்கிற எப்பக்கமும் உனக்கு நெருக்கம்னு எனக்கு தெரியும், எப்பக்கமும் உனக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். நீ வலதுபுறத்தில் போனாலும் பிரச்சனை, நீ இடதுபுறத்தில் போனாலும் பிரச்சனை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எப்பக்கம் பிசாசு உன்னை நெருக்கினாலும் நீங்கள் ஒடுங்கி போகாதபடி ஒரு அபிஷேகத்தை உங்கள் தலையின் மேல் கர்த்தர் வைக்க போகிறார். நீங்கள் கலக்கம் அடைவது இல்லை, நீங்கள் மனம் முறிவு அடைவது இல்லை. நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை, அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கிருபையாய் கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நமக்குள்ள சில கஷ்டங்கள் ஒருவேளை இருக்கலாம், நம்ம அதற்காக ஜெபம் பண்ணலாம். ஆனா எந்த பக்கத்துல நெருக்கம் வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 3 தீர்மானத்தை நீங்க மறக்கவே கூடாது. யோசேப்பினுடைய 14 வயசுல அவனுக்கு எத்தனை போராட்டம் வருது பாருங்க. 17 வயசுல குழியில தூக்கி போடுறாங்க. பதட்டமா இருக்குமா இருக்காதா? தண்ணீர் இல்லாத வெறும் குழியில போட்டுட்டு ஒரு வனாந்தரமான இடத்துல போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவான்? எவ்வளவு பயமா இருக்கும். அதற்கு பிறகு தன்னை வித்து போடுறவங்க யாருன்னே தெரியாது, ஆனா அப்படி ஒரு பிரச்சனை வருது. அதற்கு அப்புறம் போத்திபாருடைய வீட்டில் பிரச்சனை வருது. ஆனா இவ்வளவு பிரச்சனை தொடர்ந்து வந்தோம், யோசேப்பு ஒடுங்கி போகவே இல்லை, கலக்கம் அடையவே இல்லை, மனம் முறிஞ்சு போகவே இல்லை. அதனாலதான் கர்த்தர் அந்த தேசத்திலேயே அந்த யோசேப்பை கர்த்தர் பெருக பண்ணினார். நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன், நீங்க மட்டும் இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க ஒடுங்கி போகாதீங்க, நீங்க கலக்கம் அடையாதீங்க, நீங்க மனம் முறிவடையாதீங்க, மனம் முறிவடையாதீங்க. ஒரு நாள் கர்த்தர் இந்த பிரச்சனைக்கு ஒரு ரிவார்டை கர்த்தர் தருவார். இந்த போராட்டத்திற்கு ஒரு அவார்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கடந்து போகிற இந்த பாதைக்கு ஆண்டவர் ஒரு மகிமையை கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சோ மன அளவில் பலவீனமான ஒரு மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது.
பிரச்சனையை பார்த்து பயந்து பயந்து ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது. 40 நாள் கோலியாத்தை பார்த்து பயந்து அங்க இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த 40 நாட்களும் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? அங்க இருக்கிறவங்க நம்மள மாதிரி ஆட்களா இருந்தா என்ன ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, கோலியாத்தினுடைய வயிறு கலக்கட்டும் ஆண்டவரே, அவனுக்கு பேதி ஆகட்டும் ஆண்டவரே. ஏன்னா அப்ப இல்ல வேற என்ன ஜெபம் பண்ண முடியும்? அப்படியே ஜெபம் பண்ணி, ஏன்னா அவன் கொஞ்சம் வீட்டுக்கு போக மாட்டானா, அவன் கொஞ்சம் ஓட மாட்டானா, அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும் ஆண்டவரே, அவனை பார்க்கறதுக்கே எங்களுக்கு பயமா இருக்குது, இந்த பிசாசை துரத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தினால இது போட்டும்பா. நம்ம அங்க இருந்தவங்க அப்படிதான் ஜெபம் பண்ணிருப்பாங்க. கோலியாத்தை எதிர்கொள்றதுக்கு அவங்களால முடியல. ஆனா அதே நேரத்தில் இந்த கோலியாத்து வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒன்று நீங்க ரகசியத்தை கத்துக்கொள்ளணும், அந்த கோலியாத்தை முறியடிச்சாதான் பெலிஸ்தியரை நம்ம சுதந்திரிக்க முடியும். கோலியாத்தை முறியடிக்காம பெலிஸ்தியரை நம்ம சுதந்திரிக்க முடியாது. அதனால இந்த பிரச்சனையை மேற்கொள்ளாம, இந்த பிரச்சனையை நீங்க ஓவர் கம் பண்ணாம, இந்த பிரச்சனையை காலின் கீழே மிதித்து நீங்க அந்த சவாலை சந்தித்து முன்னேறாம அடுத்த கானான் தேசத்தை, அடுத்த லெவல உங்களால பார்க்கவே முடியாது. இப்போ அடுத்த லெவல் உங்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லும் போது, நீ போப்பா, அங்க ஒருத்தனும் உன்னை எதிர்க்க மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நீ அங்க எல்லாம் சமாதானமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? அங்கே ஏனாக்கியர், கிர்காசியர், பெர்சியர், இப்படிப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவர்களை நீ துரத்தி விட்டு அந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த 48வது நாள் யாரோ ஒரு சிலரிடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. நீ கோலியாத்தை பார்த்து வேண்டான்னு சொல்லாதீங்க, கோலியாத்தை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போய் நீங்க நிக்காதீங்க, நீங்க பயப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இல்ல எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை, நாங்கள் கலக்கம் அடைவதில்லை, நாங்கள் மன முறிவு அடைவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவங்க இனி பேசினா மனம் முறிவடைய மாட்டோம். நான் நம்புறேன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களிடத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கணும். என்ன வித்தியாசத்தை பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்ன கெட்ட வார்த்தை பேசினா நீங்க வருத்தப்படுவீங்க. ஆனா இனி உங்களை பார்த்து கெட்ட வார்த்தை பேசினா உங்க இருதயம் கலங்கவே கலங்காது. இனி உங்களை குறித்து தூற்றி திரிஞ்சா உங்க இருதயம் கலங்கவே கலங்காது. உங்களை குறித்து பொய்யாய் சொன்னால் உங்க இருதயம் கலங்கவே கலங்காது. அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தர் ரொம்ப அழகா மோல்டு பண்ணி ஒரு அடுத்த அனுபவத்திற்கு நேராய் நடத்தும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி, தகப்பனே, தகப்பனே, இந்த சூழ்நிலைகளுக்கு எதிராய் நிற்பதற்கு, இந்த பிரச்சனைகளுக்கு எதிராய் நிற்பதற்கு, கலங்காமல் நிற்பதற்கு, தைரியத்தோடு நிற்பதற்கு இப்போ இப்போ பரலோகத்திலிருந்து ஒரு பலன் எங்க பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும் அப்பா, கடந்து வரட்டும் அப்பா. எசப்பா, எந்த தகப்பனார், எந்த தாயார் பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகிறார்களோ, இப்போ இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது முழங்கால நின்று நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு புது பலன், அந்த கோலியாத்தை சந்திப்பதற்கு ஒரு பலன், அந்த எகிப்தியரை சந்திப்பதற்கு ஒரு பலன். ஆமென். அந்த பிரச்சனைகளை எந்த பயமும் இல்லாமல் சந்திப்பதற்கு ஒரு கிருபையை கர்த்தர் இப்பொழுது தருவீராக, தருவீராக, தருவீராக. ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம உருவாக்கப்படணுமே தவிர சும்மா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, என்னை எப்பவும் நல்லா வச்சுங்க, எனக்கு ஒன்றும் வரக்கூடாது, ஒன்றும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம வளரவே கூடாது. நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி வளர்த்திடவே கூடாது. நம்முடைய பிள்ளைகளையும் நாமும் எப்படி வளரணும் அப்படின்னு சொன்னா, நீ பிரச்சனையை பார்த்து கலங்காத, நீ பயப்படாத, நீ பின்மாறாத, நீ 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 கொஞ்சம் கவனமாய் அதை என்னன்னு பாரு, நீ யோசி, சரி அது என்ன பண்ணலான்னு பாரு. நீ உடனே பதட்டம் ஆயிராத, நீ உடனே டென்ஷன் ஆயிராத. அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
அந்த ஸ்பிரிட்டை, அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் சில நியூஸை கேட்கும் போது உங்களுக்கு பதட்டமா இருக்கலாம், பயமா இருக்கலாம். பாஸ்டர், இந்த பக்கத்து வீட்டில் இந்த நபரை சந்திக்கணும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது, நாளைக்கு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது, கடன்காரர்களை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது, எனக்கு ஆபீஸ்க்கு போகணும்னு நினைச்சாலே எனக்கு பதட்டமா இருக்குது, எதிர்காலத்தை நினைச்சாலே இப்படி இருக்கு பாஸ்டர், என்னால நிம்மதியா இருக்க முடியல, என் பிள்ளைய பார்த்தா அப்படி ஒரு கலக்கம் வருது, என் குடும்பத்தை நினைச்சா அப்படி ஒண்ணு வருது. நான் நம்புறேன், இது ஆண்டவர் கொடுத்தது அல்ல, இது உங்களுக்குள்ளே பிசாசு கொடுத்திருக்கிற ஒன்று. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புது ஆவிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். என்ன தரப்போறார்னா, இனி அந்த மனுஷனை சந்திக்கும் போது உங்களுக்கு பயம் வராது, இனி அந்த சூழ்நிலையை சந்திக்கும் போது உங்களுக்கு பயம் வராது, இனி அந்த மனுஷனுடைய வார்த்தைகளால நீங்க அஃபெண்ட் ஆக மாட்டீங்க, இனி அந்த காரியத்தில் நீங்கள் கலக்கமாக மாட்டீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஏசப்பாவை கையை உயர்த்தி கேளுங்களேன். இந்த மகிமை ஒவ்வொருத்தருக்கும் வேணும். ஆமே. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவது இல்லை. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறாரு. மகளே, அவங்க பேசின உடனே நீ சுருண்டுறியே, மகனே அவங்க அப்படி நடந்துகிட்ட உடனே உன் மனசு அப்படியே மாறிடுது, சாகத்தக்க அளவுக்கு உன்னுடைய ஆத்துமா விசனமாகுது இல்ல. கர்த்தர் இன்றைக்கு ஆலயத்திலே போன அந்த அன்னாளை கடாட்சித்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை கடாட்சிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கடாட்சிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறதுலயே பெரிய அற்புதம் என்ன அற்புதம் அப்படின்னு சொன்னா, நம்மளை பாதிக்க பண்ணுகிறதிலிருந்து விடுதலை கொடுக்க போறார். பாருங்க, அன்னாளை குறித்து நம்ம தியானிச்சு தான் இருக்கிறோம். இந்த அன்னாளை குறித்து பெண்ணினாள் தேவாலயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சொல்றதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு. அவங்க சொன்ன உடனே சாப்பாடு இறங்காது, அவங்க சொன்ன உடனே கண்ணுல தார தாரையா கண்ணீர் கொட்டும், அவங்க சொன்ன உடனே வாழ்க்கையே வெறுத்து போயிடும். ஆனா ஆலயத்துக்கு போன உடனே ஆண்டவர் முதல்ல எதைத்தான் திடப்படுத்துறாருன்னா, அன்னாளை திடப்படுத்துறாரு. நீ போய் பெண்ணினாளுக்கு முன்னாடி நில்லு, போய் நில்லு. அந்த பெண்ணினாள் திரும்பவும் அதே மாதிரி திட்டும் போது, ஆனா இந்த அன்னாளுக்கு என்ன பண்ணலைன்னா, ஒன்றும் பண்ணல, எதுவும் பண்ணல. பரவாயில்ல, திட்டு, இன்னும் எக்ஸ்ட்ரா வேணா திட்டிக்கோ, சண்டை போட்டுக்கோ, எதை வேணாலும் பண்ணிக்கோ. ஏன்னா ஆண்டவர் என்னை மாற்றிட்டாரு, ஆண்டவர் உங்களை மாற்ற போறாரு. இந்த ஜெபமே கர்த்தர் உங்களை மாற்றுவதற்காக. ஆமென். கர்த்தர் ரெண்டு காரியத்தை நமக்கு செய்வார். ஒன்று, நமக்காக சூழ்நிலைகளையே கர்த்தர் மாற்றுவார். இன்னொன்று அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல நம்மை மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். தாவீதுக்காக வேதம் சொல்லுது, ஆண்டவர் எத்தனையோ இடத்துல தாவீதுக்காக சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றிட்டார். அதுக்கு ஏற்றது மாதிரி சூழ்நிலைகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இவனை அங்கீகரிக்கலைன்னா கூட இந்த மனுஷன் தான் கோலியாத்தை ஜெயிக்க போகணுன்ற ஒரு சூழ்நிலை அட்மாஸ்பியரை ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. ஆனா அதே நேரத்தில் இப்போ அந்நிய நாட்டில் போறான் பாருங்களேன், அங்க போயிருக்கிறவங்க எல்லாரும் தாவீது எங்க ஊருக்கு வந்திருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே தன்னை கொன்றுவாங்களோன்னு நினைச்சு வாயில நுர தள்ளி பைத்தியக்காரன மாதிரி நடிக்கிறான். அப்ப அந்த இடத்துல சூழ்நிலைக்காக யாரை மாற்றிட்டான்னா, ஆண்டவர் தாவீதையே மாற்றிட்டார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் இந்த 48வது நாள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவது இல்லை, கலக்கம் அடைவது இல்லை, மனம் முறிவு அடைவதும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் இனி கர்த்தர் உங்களை தைரியமாய் நிறுத்த போகிறார். ஒரு விஷயம் கூட எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களை தலைமைத்துவத்தில் கர்த்தர் பயன்படுத்துவாராக. நீங்க ஹல்லேலூயா விசுவாசிகள் என்கிற அடுத்த சூழ்நிலை அதை விட்டுட்டு அடுத்த ஒரு லெவல் கர்த்தர் உங்களை நிறைய பேரை சீசர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் சீசர்களாய் மாற்றுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ மகிமை உங்களுக்குள்ளே ஆளுகை செய்வதாக. ஆமென். ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே,
இந்த லேசான் உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான் உபத்திரவம் ஈடு இணையில்லா மகிமை பாடும். இதனால் நமக்கு ஈடு இணையில்லா மகிமை, இதனால் நமக்கு வந்திடுமே சோர்ந்து. ஹalleluya, praise Jesus. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான் உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹalleluya. அப்போ ஒரு தீர்மானத்தோட போகணும், தீர்மானத்தோட போகணும். என்ன தீர்மானத்தோட போகணும்? ஒன்று, எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டோம் நான் என்ன பண்ண மாட்டேன், ஒடுங்கி போக மாட்டேன். ரெண்டாவது, கலக்கம் அடைய மாட்டேன். மூன்றாவது, மரம் முறி அடைய மாட்டேன். இது யார் எடுக்க வேண்டிய தீர்மானம் சொல்லுங்க? நான் எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் எடுக்க வேண்டிய தீர்மானம். இல்லை அப்படின்னா யாருமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, யாருமே எதை செய்ய முடியாது. ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வளர்ந்ததற்கு பிற்பாடு நம்ம ரெடி ஆகணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு, நம்ம சரியாகணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். என்ன நீ என்ன நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறவர் தான், ஆனாலும் என்ன எதிர்பார்ப்பார்னா நீ என் பிள்ளை தானேப்பா, என் பிள்ளை தானேப்பா. இப்போ ஒரு இருட்டு இடத்துல ஒரு நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போறோம். ஃபர்ஸ்ட் டைம் கையை பிடிச்சிட்டு ஒரு இருட்டு இடத்துல கூட்டிட்டு போகும்போது நம்முடைய பிள்ளை பயப்படலாம். ஆனால் ரெண்டாவது டைம் நம்ம கூட வரும்போது அந்த பிள்ளை பயப்பட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அட நான் தான் கூட வர்றேன் இல்லை, நீ எதுக்கு பயப்படுற? நமக்கு கோபம் வருமா வராதா? நம்ம வரும்போதே அப்படி அப்படின்னு இப்படின்னு பயப்பட்டா நமக்கு எவ்வளோ கோபம் வரும். நான் நம்புறேன் உங்க கூடயும் என் கூடயும் கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். ஹalleluya. நீங்க ஒன்று செய்யணும், தைரியமாய் அதை எதிர்கொள்ளணும், தைரியமாய் எதிர்கொள்ளணும். இனி உங்களுக்குள்ள கலக்கம் வரவே கூடாது, இனி உங்களுக்குள்ள பயம் வரவே கூடாது. ஒன்று நீங்க நினைச்சுக்கங்க, இந்த சத்துரு போயிட்டா, இந்த சத்துரு போனதோட முடியாது, அடுத்து இன்னொரு சத்துரு முளைக்கும். கேட்கல? சத்தமா சொல்லுங்க. ஒரு சத்துரு முடிஞ்சா இன்னொரு சத்துரு முடிக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம போகிற வரைக்கும் யுத்தத்துக்கும் நமக்கும் குறைவே இருக்காது, யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் துரைத்தனங்களோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அதான் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதனால நம்ம இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும், பரலோக ராஜ்யம் போகிற வரைக்கும் நமக்கு நிறைய யுத்தம் இருக்குது, நிறைய அவமானங்கள் இருக்கிறது, நிறைய விரோதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அதற்கு மாறாக என்னை கர்த்தர் உருவாக்கி விட்டால், என்னை கர்த்தர் தைரியப்படுத்திவிட்டால், நான் சரியாகிவிட்டால், எனக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகள் என்னை ஒன்றும் செய்யவே செய்யாது. அந்த தைரியத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆச்சரியமாய் தருகிறவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, எந்தெந்த இடத்துலெல்லாம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ அங்கெல்லாம் அவர் ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஆண்டவர் வருவார், பேசுவார், ஆண்டவர் அவனை பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுப்பாரு. அந்த இடத்துல உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார். இது ஆண்டவருடைய பிள்ளைகள் கை செய்ய வேண்டிய முதல் காரியம். அப்படின்னா ஆண்டவர் எந்தெந்த காரியத்திலெல்லாம் நமக்கு அற்புதம் செய்கிறாரோ அங்கெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி பலிபீடங்களை நம்ம கட்டணும். நம்ம செய்கிற இடத்துல பரிசுத்தவான்களுக்கு இது வழக்கமாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு கற்குவியலை பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஒரு தூணை நிறுத்துவாங்க, அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துவாங்க. இது ஒரு வழக்கமாக இருந்துச்சு, இது ஒரு அனுபவம். ஆனால் ஈசாக்க பலி செலுத்தும் போது வேதம் சொல்லுது அப்படி இல்லை, இன்னொரு பலிபீடத்தை இப்போ ஆபிரகாம் கட்டுகிறார். அந்த ஆபிரகாம் கட்டின அந்த பலிபீடத்தில் வேதம் சொல்லுகிறது அவனுடைய
புத்திரனும் ஏக சுதனும். அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில அவன் நேசிக்கிற மிக முக்கியமான ஒன்றை என்ன பண்றான்னா கொண்டு போய் அந்த பலிபீடத்துல கடத்தி கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாகிறான். உடனே தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றேன். பிரதர், ரெண்டு விதமான பலிபீடம் நமக்கு தேவை. ஒன்று, நீங்க எல்லாருமே கட்டி இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருக்கிறாரா, உடனே அந்த காருக்குள்ள நீங்க நன்றி பலிகளை ஏறெடுத்து கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கும்போது நீங்க ஒரு பலிபீடத்தை கட்டியிருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலையும் நீங்க ஒரு பலிபீடத்தை கட்டியிருப்பீங்க. ஆனா இந்த ஜெபத்துல இன்னொரு பலிபீடத்தை நீங்க கட்டணும். என்ன அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற மோஸ்ட்லி நீங்க எதெல்லாம் அடிமையா இருக்கிறீங்க, எதெல்லாம் ரொம்ப நேசிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு போய் வைத்து அங்கே ஒரு பலிபீடம் கட்டி நீங்க உங்களை தாழ்த்துவீர்களானால், ஒப்பு கொடுப்பீர்களானால், பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அந்த சத்தம் அதற்கு பிறகு தேவனுடைய மனுஷனை வாழ வைத்தது போல நம்மை கிருபையாய் வாழ வைக்க போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே